அப்படி என்றால் உங்களுக்கு சுதந்திரம் இருக்கிறது, உங்களுக்கு எல்லா விதமான சுதந்திரமும் நான் கொடுத்திருக்கிறேன். நீங்கள் எப்படி வாழ வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ வாழ்ந்து கொள்ளுங்கள். இப்பொழுது மனமாற விரும்பினால் மனமாறுங்கள், அல்லது எப்பொழுது மாற விரும்புகிறீர்களோ அப்பொழுது மாறுங்கள். உங்களை நான் புரிந்து கொள்ளுகிறேன், உங்களை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன், உங்களை நான் சாக விடமாட்டேன், உங்களுக்கு வாழ்வு தருவேன். நீங்கள் மனம் மாறும் வரை என்னுடைய உடலையும் இரத்தத்தையும் உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருப்பேன். பொறுமையோடு காத்து கொண்டிருக்கிறார். இதைத்தான் 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம். ஒரு சிலர் கடவுள் தான் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற காலம் தாழ்த்துகிறார் என்று அவர்களுக்குள்ளே கடவுளை விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர் காலம் தாழ்த்தவில்லை, மாறாக எல்லோரும் மனம் மாற வேண்டும் என்பதற்காக பொறுமையோடு இருக்கிறார் என்பதுதான் உண்மை. இந்த உண்மையை தான் நாம் உணர்ந்து வாழ அழைக்கப்படுகிறோம். அப்படி உணர்ந்து விட்டோம் என்றால் நாம் மற்றவரை ஏற்றுக்கொள்ள தயங்க மாட்டோம். அதைத்தான் அவர் சீராக்கின் ஞான நூல் 25:1 3 முக்கியமான உறவு நிலைகளை நமக்கு வெளிப்படுத்துகிறார். 1, கடவுள் முன்பும் ஆண்டவர் முன்பும் அழகானது. அதில் முதலாவதாக இருப்பது உடன்பிறப்புகளிடையே காணப்படும் ஒற்றுமை, ஆண்டவருடைய விருப்பம். நான் என் உடன்பிறப்பை ஏற்றுக்கொள்ளுகிறேனா? என் உடன் பிறந்தவனை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேனா? இதுவரை நான் அவனோடு பேசுகிறேனா, பழகுகிறேனா, அல்லது கோபத்தில் இருக்கிறேனா, அல்லது சாபத்திற்குரிய வார்த்தைகளை அவனை பார்த்து நான் பேசி இருக்கிறேனா? குடும்பத்தில் உறவுகள்